Hello friends, today ஒரு சூப்பரான நல்ல ஒரு காரசாரமான மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் சொல்லி கொடுத்துருக்க இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. யாருமே பிடிக்கல அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்பவே சூப்பராக செய்யலாம். ஃபஸ்ட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயத்தோட கலர் வந்து இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா மசியாக வதங்கணும். ஸோ அது வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கறி வேக வச்ச தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கறி வேக வச்ச தண்ணி வந்து நம்ம சேர்த்துட்டு வதக்கிறதுனால சீக்கிரம் பார்த்திங்கன்னா வதங்கியும் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடியும் பிடிக்காது. தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மல்லியில் சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஜீரகத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டன் மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மசாலா வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மட்டன் வந்து இதில் சேர்த்துட்டு அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷமாச்சும் அந்த கறி வந்து மசாலா கூட நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கறி வேக வச்ச தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்க டைம்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம். குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. நம்ம சாப்பிட்ற டயத்துக்கு ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான நல்ல ஒரு வாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மட்டன் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.